எங்க அத்தோட்டி சிந்தாரம மாதிரியே கட்டது. நான் ஒரு தலைகாலங்களை முன்னிட்டு. ஆமாங்க. நான் யாரு? நீங்க யாரு? நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? நீ எந்த நாட்டை சேர்ந்தவர்? எனது நாடு நகரம் என்ன? வண்டி போட்டு வந்து கை நல்லா இருக்கணும் சொல்லி. நல்லா இருக்கணும். இன்னும் வந்து 111 வருஷம் இருக்கணும். நான் யாரு? நீங்க யார்? நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? சொல்லடா வக்கால வண்டி. நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்? எனது நாடு நகரம் என்ன? உன்னுடைய நாடு நகரம் என்ன? என்னை விட்டு தாய் தந்தைகள் யார்? உன்னுடைய தாய் தந்தைகள் யார் என்பதை ஒவ்வொன்றாக சொல்வேன். சொல்லுங்க மகாராஜா. வாயால வார்த்தவனா சொல்லுவா. மகாராஜா நாள் போடு மகாராஜா. நான் சொல்ற வார்த்தைக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன் நான். உனக்கு நீ கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எனக்கு நான் யாரு? டக்கு டக்கு டக்கு. டாக்டரியா? எனது பெயர் என்ன? டக்கு டக்கு டக்கு. மகாராஜா நீங்க தானே டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னு சொன்னீங்க. அப்புறம் இப்படி அடிச்சா எப்படி மகாராஜா? நான் சொல்ற வார்த்தைக்கு அடிச்சு அடிச்சு ஒரு வாரமா கையை நவுதுறான். ஆமா. பதிலுக்கு பதிலா இருக்கணும். சரிங்க. பதிலுக்கு பதில். ஆமா. சரிங்க அப்படியே சொல்றேன். அப்படியா? பதிலுக்கு பதில். என் பேர் என்ன? பதிலுக்கு பதில். வாங்க போற மாப்பிள்ளை. என் நாடு நகரம் என்ன? பதிலுக்கு பதில். என்னோட பதிலுக்கு போட. மகாராஜா. கோமலை தள்ளி கோமலை. சொல்ற வார்த்தைக்கு ஏன் நாடு நகரம் என்ன? அடி வாங்கினா உனக்கு சரியா போயிடும். நான் மில்லியன் தான் மேல தலைமால போட்டுருவேன். மில்லியன் தான் உனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் நாடு நகரம் என்ன? ஊம்பு. ஊம்பு. ஊம்பு ஊம்பு. என் பேர் என்ன? ஊம்பு. ஊம்பு. டபுளா சொல்லு. டபுளா சொல்லு. எதுவும் சொல்ல வேணாம் நீ. சரிங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு செய்கொட்டு அமதிக்கிறேன். நான் யாரு? எல்லாம் எதனை சேர்ந்தவன்? நாடு நகரம் என்ன? என்னை பெற்ற தாய்கள் யாரு என்பதை ஒவ்வொரு சொல்லுகிறேன். செய் கொடுத்து அமதிக்க வேண்டும். குருநாடு குந்தியமா பெற்ற புதல்வர்கள். ஆமா. அப்படியே
செல்வா யூடியூப் சேனல் ராமே இந்தியம்மா பெற்ற புதல்வர்கள் பதிவான சந்திரகுலம் பாட்டு மகாராஜனுக்கும் உந்தமா தேவிக்கும் பிறந்த நாங்க எத்தனை பேரு தெரியுமாடா? மகாராஜா எத்தனை பேர் மகாராஜா? வெள்ளாளப்பட்டி கருப்பூர் வெள்ளாளப்பட்டி அவர் நல்லூர் வெள்ளாளப்பட்டி ஏன் ஈஸ்வரன் தெரியுமா? மீன் சொல்லிட்டு போற புரோகருக்கு போறாரா அவர் சித்தப்பா. கம்பெனியில் இருக்கிறேன் கவர்மெண்ட் வேலையில். எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. தாராபுகள் படைத்து தருமராஜன் எங்கள் அண்ணன். ஓ, தாரா புகழ் படைத்த தருமர் உங்களுடைய அண்ணன். 12,000 கஜேந்திர படைத்து ஏண்டா கம்மனே இருடா. 12,000 கஜேந்திர பலம் படைத்த வேமச்சியான எங்கள் அண்ணன். ஓ, இரண்டாவது அண்ணன் 12,000 படம் சொல்றத படைத்த. கேட்டுட்டு பேசி. சரிங்க 12,000 கஜேந்திரன்னா என்ன? சரி. கஜேந்திரன்னா என்ன? அஜயந்தரன்னா யானை பழமா? குட்டி சாமி அதாவது ஆ, கஜேந்திரன் தான் யானை. யானை 12,000 யானை சத்து உடையவன் அதான் அதான். ஆ, எங்க அண்ணன். ஆ, 12,000 யானை பலம் படைத்த எங்க அண்ணன் வேமச்சியனன். சரி. ரெண்டு அண்ணன். அந்த புறவையில் சிறப்பாக நிறுத்தக்கூடியவன் நகல ஜெகாதி அவரின் தம்பிமார்கள். ஆஹா, அமைச்சரி, மகாராஜா எனது பெயர் என்ன தெரியுமா? என்ன? இன்னைக்கு கல்லூரி மோகனும் ஒன்று வெளுத்து வச்சுக்கிறாங்க. ஐயோ, கடலலா. சமஜரல காதீத சுடதா. காண்டா வனமளித்த ஆ, காளைய அர்ஜுனன். ஆஹா. எனக்கு எத்தனை பேர் தெரியுமாடா? எத்தனை பேர் மகாராஜா? தண்ணி உனக்கு என்ன பேரு? எனக்கு எத்தனையோ பேர் ஒரே பேர் வச்சாங்க, அதுவும் தெரியல எனக்கு. எங்க அம்மா வச்சா. எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? உனக்கு எத்தனை பேர் மகாராஜா? கெடிகடி அர்ஜுனன், கடிகடி அர்ஜுனன், கேசவாகுணன், கேசவாகுணன், கெடிகடி அர்ஜுனன், கேசவாகுணன், பார்த்திபன், பில்லாளி, விஜயன், சோழன், சோழபாகனன். இடி அடிஞ்சு போச்சாங்க. வசனம் பேசும்போது அடிக்கால. ஆனா நான் இடி அடிஞ்சு போச்சாங்க அப்படின்னா கடிகடி அர்ஜுனன், கேசவாகுணன், அப்புறம் சொன்னீங்களா? தெரியல. கேசவாகுணன், ஆ, நற்குணன், பர்க்குணன், பார்த்திபன், பில்லாளி, விஜயன், சோழாளி, சோழபாகனன், ஆ, தனஜியன், கலைஞர். கிரடி பேடி, ஆ, 11 பேர் படைத்தவன் நான். 11 என்றியா? உனக்கு 11. என்றியா சொல்றேன். சொல்லுங்க. கெடிகடி அர்ஜுனன், கடிகடி அர்ஜுனன், கேசவாகுணன், கேசவாகுணன், நற்குணன், நற்குணன், பர்க்குணன், பர்க்குணன், பார்த்திபன், பார்த்திபன், வில்லாளி, வில்லாளி, விஜயன், விஜயன், தனஞ்சயன், தலஞ்சயன், சொல்லாளி, சொல்லாளி, கிரடி, கிரடி, பேடி. திருடி. எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்கான். ஓ, இவன் எதையா ஒண்ணு திருடணும்னா திருடின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் திருடி. இப்படி 11 பேர் படைத்த ஆஹா. எனது பேர் அர்ஜுனாக இருந்தாலும் இருந்தாலும் அர்ஜுன மகாராஜா உன்னுடைய பேரு. அர்ஜுன மகாராஜாவுக்கு, அர்ஜுன மகாராஜாவுக்கு, அர்ஜுன மகாராஜாவுக்கு ஜெய் போடணும். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் 5 பேத்துல ஒரு போட்டாங்க. டேய், ஆ, 5 பேத்துல என்னுடைய அழகு எத்தனை அழகு தெரியுமாடா? அழகு எத்தனைமா? 12 அழகு பொருந்திய. ஆஹா. எத்தனை அழகு? 12 அழகு. 12 அழகு பொருந்திய. ஆ, எனது பெயர் பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன். எப்படி 12 பேரு? எப்படி 12 அழகு?
மகன் நிச்சயத்தில் வலதுகை உதிரி முச்சேரி தோல்ல துளசி மாலை காதலை கமல மடல் கழுத்திலே உத்தராட்சி கொண்டு முழங்கால் வீரதண்டு. எல்லாம் நானு பஸ் பிடிச்சி போயிட்டு வந்தேன். லேடியா வந்து குறைன்னு கேட்கற மாதிரி வசனம்னா இப்படியா பேசுவாங்க. ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொன்ன பாட நிச்சயத்தரும் போல் பல்லும் பல்லழகு பாட நிச்சயத்தரும் போல் பல்லும் வலதுகை முதிரி மச்சரேகை தோளிலே துளசி மாலை காதிலே கமல மண்டலம் கழுத்திலே உத்தராட்சி கொண்டு முழங்கால் வீரதண்டு. இந்த காக்கா வாழ போற மாதிரி திடீர் இப்படி பண்ணா நம்மளுக்கு புரியுமா? 12 அழகு 11 பேரு. உன்னுடைய பேரு அர்ஜுன மகாராஜா. அர்ஜுனன் அதாவது முதுமணியில் மச்சரேகை. தப்ப நினைச்சுக்க போறீங்க, சொல்லித்தான் அவனுதான் முதுகுல மச்சரேகை. ஆமா, இந்த முதுகுல மச்சரை அர்ஜுனுடைய மச்சரேகையை பார்த்து முரல்லாத பொம்பளைங்க கூட நம்ம மேல ஆசைப்படுவாங்களாம். முரல்லாத பொம்பளைங்க தான் யாரு? அக்கா தங்கச்சிங்க, சித்தப்பு மகன், பெரிய பிள்ளைங்க. நம்மளுக்கு முறையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு முதுமணியில் மச்சரேகை விளங்கவே பல்லவலி கேட்டு முறையெல்லாம் மாதர் பெண்கள் கலங்கவே பார்த்தது. நல்லது நல்லது. அப்பேற்பட்ட அழகு பொருந்தியே என்ன செய்தேன்னு தெரியுமாடா? என்ன சொன்னீங்க? ஐயோ எனக்கு பங்கு நல்லா தயாரி தயாரி மகையாளி பாதினார் தாயாரி என்று மகையாளி ஏற்பட்டான் சத்ராவதி. யார் தெரியுமாடா? யாருங்க அவரு? அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன? பூஜாரி காது கேட்காத விட மடு கூத்தலால கூடாது. யார் எனக்கு பங்கு மகையாளி தெரியுமாடா? மனிதன புரியாதவர்கள் கம்பியர பத்திரி மாறிய கஞ்சி வந்தனைக்க கலிரை வீர கட்டாமட ஜோல்க கார்மேக பூஜை கோப்படிகள் முன்னாடி வந்து ஜெகடி சொல்லி காரணம் அது வீர பச்சோல துரியோட தம்பிமார் படைகள் சூளு. எனக்கு நேரே தெரியா தெரியுமா? மொல்ல சொன்னாதான் மகாராஜா எங்களுக்கு புரியும். ஓய், நீங்க சொல்றத வசனத்துல அப்படி சொன்னா யாருக்கு தான் புரியும்? எனக்கு பங்கு மகையாளி யார் தெரியுமாடா? யாருங்க அவரு? மணிமகட முடிவேந்தன் புகழ் கம்பீர மந்திரி மாறி இருபக்கம் சூழ்ந்து நிற்க கலிரன வீர கண்டா மணஜொலிக்க கார்மேக மூஜத்து போல புஜிகள் என்ன அணிவர்த்தி ஜங்கலி செல்லி கர்ணன் அதிவீர விஷமச்சோல புனித பணிகள் என்ன உச்சித மகட மூன்று கண்ணியின் கபடி வீச கடிபெற ரகல்ச்சோல கடிபெற ஜங்கடி செல்லி துரோணர் இருபக்கம் சூழ்ந்து நிற்க துரியோதனன் இருக்கிறானே துரியோதனன். ஆமா, ஏய் எனக்கு நேர் எதிரி. என்னென்ன செய்தான் தெரியுமாடா? என்னன்னா உங்களுக்கு என்ன? செங்கானூர்ல தவசநாடகம் செங்கானூர்ல தலையூர்னாங்கல்ல முத்துநாய்க்குட்டி போற வழி. கஞ்சனாயமுட்டி சின்னமாக இல்லை, சின்னமாக செட்டுவே எடுப்ப. ஏரிக்கிற பெருமாள் இல்லை, அவரு நாங்களாம் ஒரு இடத்துல அழைச்சோம். நாடு நகரம் நமணி செங்கோல் உப்பு சட்டி வரையோடு அனைத்து மறிந்து கொண்டான் பாவி தெரிவதுடன் உண்மைதான். 12 வருடம் காரணம் ஒரு வருடம் அக்கியாது வாசம் கழித்து வந்தால் நாடை பார்க்கலாம் என்றான். அப்பொழுது ஒவ்வொரு வனமாக சென்றோம். ஓமரிஷி வனம் கடைசி செல்லும் பொழுது 9ஆம் வனத்திலே ஓமரிஷி பகவானை பார்த்தோம். அவர் என்ன பாண்டவர்களே என்ன சொன்னார்? உங்களை பார்க்கலாம் என்று நான் இந்த வனத்திலே தவம் இருந்தேன். ஐவர்களும் வந்திருக்கிறீரே என்ன என்று கேட்க முடியுது மாதிரி பங்கு பகையாளி பாவி துரியோதனன் நாடு நகரம் எல்லாம் பிடுங்கிக் கொண்டு எங்கள் ஆரணியை ஓட்டி விட்டான் கடவுளே என்று சொன்னோம். டேய் பாண்டவர்களே 12 வருடம் இல்ல
12, 24 வரை நீங்க காணகம் போனாலும் துரியோதனன் உங்களுக்கு நாடு தரமாட்டான். யாரு? துரியோதனன் உங்களுக்கு நாடு தரமாட்டான். ஆமா. இந்த 5 பேத்துல யாரோ ஒருவன் சிவபெருமானிடம் சென்று சிவபெருமான் வலது கையில் இருக்கக்கூடிய பாசுபாதை கணையை பெற்று வந்தா சண்டை போர் உத்தம் சண்டை செஞ்சுதான் அவங்ககிட்ட நாட்டை வாங்க முடியும். தவிர துரியோதன கிட்ட சாதகமாக அவன் நாடு தரமாட்டான் என்று சொல்லி சொன்னார் அந்த ரோமரிஷி பகவான். அப்பொழுது மாமனை அழைத்தோம், பரந்தாமனை அழைத்து அண்டமெல்லாம் குரங்கு அளந்த பாதாரசு நடக்குளமதிலே வந்த நாதா கண்டது மாமன் கம்சனாலி கண்ணமுறை ஏற்றப்படுத்தி கொண்டு போதா துஷ்டங்களை மதமிழக்க வந்த நீரா திரு கொண்ட கஷ்டனை உத்த தேவா வண்டல் இரணி செய்யலாம் வாண்டற காட்சியை மணிமாறா தண்டுலக பார்மணி தரணீர் கிருஷ்ணதேவரே வாசமுடன் தசரதற்கு பலனாகி 10 தல ராவணனை சங்கரித்து நேசமுடன் நொடியிலே கையில் ஏந்தி நொடியை பிரகாசமாக உபகரித்த தேவா மாயவா அப்படி என்று மாமனை அழைத்தோம். கண்ணன் வந்தா பாண்டவர்களே அழைத்த காரணம் என்ன என்று கேட்டார். என்ன மாமா 5 பேத்துல யாரோ ஒருவர் சிவபெருமானோடு சென்று பாசுபதனை கொண்டு வந்தா சண்டை உத்தத்தில் அவன்கிட்ட நாடு வாங்கலாம தவிர நாடு தர மாட்டேன் என்று ரோமரிஷி பகவான் சொல்ற என்ன செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது நல்லா கேளுங்க தலைவரா. ஆமா. அப்ப என்ன சொல்றான் தெரியுமா? முத யார கேக்குறாங்க? எங்க அண்ணன் தர்மரை கேக்குறாங்க. ஓ தர்மர் தானே பெரியவரு, அதனால யாரு சிவபெருமானோட போறதுன்னு. ஆமா நான் போறேங்க அப்படிங்கிறாரு எங்க அண்ணன். எங்க மாமன் சொல்றாரு, ஏ தர்மா போவ. ஆமா பாசுபத கணையும் உன்னால வாங்க முடியும், வாங்கலாம். வர்ற வழியில தர்மம்னு கேட்டா கொடுத்துட்டு வந்துருவியாப்பா. ஆமா யாரோ ஒருத்தர் கேட்டா பாசுபத கணை கொடுத்துட்டு வந்துருவேன். ஆமா உன்னால ஆகாது அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வேமனை கேட்டாங்க. நான் போயிட்டு வரேன் மாமான்னு. சரி ஈஸ்வரன் வரம் கொடுக்கலாம் என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. கைலகிரி மலையை வேரோட பிடிக்கப்பட்டு வருவேன் என்று சொல்கிறான் எங்கள் அண்ணாக்கி வேமன். அப்படியே அடிச்சு தூக்கிட்டு வராங்கடா. அப்பொழுது கைலகிரி மலையை வேணி வேரோட பிடிக்கிட்டு வரவனா. ஆமா இந்த முரட்டு புத்திக்கெல்லாம் சிவபெருமான் வரம் தர மாட்டாரு. ஆமா உன்னால முடியாது உட்கார்ந்துறாரு. சரி அடுத்து யார கேட்கணும்? யாரா? ஒன்னதான் கேட்கணும். என்ன கேட்கணும் இல்ல? ஆமா என்ன கழிச்சு விட்டாங்கடா. நான் போய் வராயிட்டு வரான்னு சொல்லி என்ன ஒதுக்கி விட்டு எங்க தம்பிமார்களை கேக்குறான். ஓ நகல சகாதவன. சரி அவங்க என்ன கேக்குறாங்க? வரம் கொடுத்தா பாப்போம் மாமா, வரம் கொடுக்கலன்னா என்ன அண்ணரங்க புறவில கட்டி போட்டு சிவபெருமானி ஈஸ்வரிங்க கொண்டு வந்து சேர்த்து விடுவாங்கறான். அப்ப என்ன கேட்கணும் இல்ல? கேட்கல, ஒன்னையும் கேட்கல. சபை கிளைக்கிறாங்க. ஓ என்ன காரணம்? அப்போ மாமா நான் போய் வருகிறேன் பரந்தாமணி என்று கேட்டேன். ஓ நீங்களே கேக்குறீங்க? இப்படி உக்காந்துக்கிறவங்க என்ன பண்ணாங்க? குறி எடுக்கணும். ஆமா கை தட்டி சிரிச்சாங்க. அடடா நீ போறியா? போற வழியில முட்டுகளுக்கு சீல கட்டினா கூட தூக்கி பார்க்க மாட்டா நீ. ஓ நீ அந்த விஷயத்துல பெரிய ஆளாச்சா? போற வழியில முட்டுகளுக்கு சீல கட்டினா கூட பொண்ணு முட்டுகளா? ஆமா ஆம்பளை முட்டுகளா தூக்கி பாக்குறவ நீ. ஆமா நீ போற வரத்துக்கு போவ, போற வழியில யாரும் ஒரு பொம்பளை கண்டா அவ பொண்ணு நீ போயிருவ. நீ எந்த வாரம் உன்னால முடியாது நீ போப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சு நகைச்சு அந்த கேவல சபையெல்லாம் கை தட்டி நகைச்சு சிரிச்சு விட்டாங்க. அப்பொழுது என்ன செய்து என்ன செஞ்ச? பெண் ஆசையுடைய 2 பேரும் மாமன் முன்னுரைக்க அண்ணன் மீது கோபமாக இருந்தவன் புரிய போனேன். எப்படி? பெண் ஆசை உடையவன் என்று பெரும் மாமன் முன்னுரைக்க எங்கள் அண்ணன் மீது கோபம் கொண்டு அருந்தவன் புரிய போனேன். சரிங்க எப்படி? எப்படி? கண்டு கண்டா நீரானது ஐயோட காவி உடாது
சன்னியாசி ரூபமாறி சரிங்க. முடி தரித்து ஆ, முனிவராக வேடம் கொண்டு ஆ, எங்க சென்றேன்? எங்க? காலபைரவ வனம் சென்றேன். ஓ, எங்க? கால பைரவ மலை. காலபைரவ வனம். வனம். மலல்ல வன. ஏய் வனம். அதான் வனம். வனத்துக்கு சென்று ஆ, அந்த வனம் எப்படி தெரியுமா? எப்படி? சூரிய பகவானு சந்திரனை கூட ஆ, காலபைரவனை கேட்காத அந்த அந்த வனத்துல போகக்கூடாது. ஓ, அந்த வழியில போறதுக்கல்ல. போறதுக்கு இல்ல, சூரியனும் போறதுக்கு இல்ல, சந்திரனும் போறதுக்கு இல்ல. சிவ அந்த காலபைரவனை கேட்காம அவன் உத்தரவு இல்லாம ஆமா. அப்பேற்பட்ட இருண்ட வனம். ஆ, இருண்ட வனத்திலே போய் அமர்ந்திருந்தேன். ஆஹா, காலபைரவன் எங்கேயும் வெளியில சென்றிருந்திருப்பாரு தெரியும். சரி. அமர்ந்திருக்கும் போது ஆ, அவரை தான பலம் எல்லாம் முடித்து விட்டு அவர் அரண்மனைக்கு வரும்பொழுது சரி. நான் உட்காந்து கொண்டிருந்தேன்ல, ஆமா. அந்த வனமே வெளிச்சமா தெரிவித்தான். ஆஹா, என்னுடைய அழகுல அதான் அதான். அந்த காலபைரவனை வெளிச்சம் தெரிஞ்சுட்டான். ஆ, அப்பொழுது காலபைரவன் வந்து பார்த்துட்டு ஆ, ஒரே கையில அம்பெடுத்து ஆ, ஒரே கையில ராணி பூட்டி என் மேல தொடுத்தார். ஆஹா. எப்படி? ஒரே கையில அன்பு. ஒரே ராணி கையில போட்டு. பானம் எடுத்து ஒரே கையில என் மேல பானம் தொடுத்தார். ஆ, சிரித்தேன். ஆஹா, ஏப்பா சிரிக்கிறேன்னு கேட்டார் காலபைரவன். உன்னை கொல்றதுக்கு நான் அம்பு எடுக்கிறேன், ஆ, நீ சிரிக்கிறீங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. ஆ, அப்ப சொன்னேன், ஆ, ஆதி வில்லும் பாரத வில்லும், ஆ, ஆதி வில்லும் பாரத வெள்ளி. பாரத வில்லும், ஆ, எங்கள் ஹரிராமன் கையில் இருக்கும் கோதண்ட வில்லும், ஆ, துரியனோட தம்பிமார்கள் 99 பேர் வில்லும், ஆ, எல்லா வில்லோட என் வில்லு ஒரு அடி பெரிய என்று எண்ணிருந்தேன். ஆஹா, இப்போ உன் வில்லை பார்க்கும் போது உருகுதியை திராகமல்லான என்ன செய்வேன் என்று என் காலபைரவனிடம் சரி. வில்லு பெருமையை பேசுகிறாயே, ஆ, நீ யார் என்று கேட்டார். ஆ, வில்லை பத்தி பேசுறாய் யாருப்பா என்று கேட்கும் பொழுது ஆ, நான் அர்ஜுனன் என்று சொல்லும் பொழுது ஆ, அப்ப காலபைரவன் சொந்தமாகி ஆ, என்னை பேரா என்று அழைத்து ஆ, உன்னால வரம் வாங்க முடியும், முடியும். நீ சிவபெருமானை பாப்பா, ஆ, நீ வரம் பெற்று வருவாய் ஆ, என்று சொல்லி ஆ. 20 அடி செப்பு கம்பம், ஓ, காலபைரவன் தான் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் 20 அடி செப்பு கம்பம் கொடுத்தார். ஆ, அதை பெற்றுக்கொண்டு சரிங்க. எங்க அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆ, சிவபெருமானிடம் சென்று சரிங்க. தவமும் வாங்கிட்டு வரமும் பெற்று ஆ, இப்பொழுது எங்க போயிட்டு இருக்கிறேன்? எங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓ, அஸ்தாபுரம் போயிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆ, அதே நேரத்துல ஆ, என்னுடைய தந்தையாராகிய ஆ, பொன்னுலக இந்திரனை, ஆஹா, என் தந்தை யாரு? இந்திர பகவான். ஆமா, இந்திரனை யாரோ விவேத காலகேஸ்வரன் 60,000 மறக்கலாம் ஆமா, சிறைப்படுத்தி செல்கிறார்களாம். சரி, அதுக்கு இந்திர பகவான் என் அண்ணனாக தருமருக்கு நிரம்பம் எழுதியிருக்கிறார். சரி. யாருக்கு? தர்மம் இருக்கு. உங்க தம்பி அர்ஜுன மகாராஜின் என் மகன் ஆமா, எங்க இருந்தாலும் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆ, தர்மராஜினி ஆ, அப்படி என்று நிரம்பம் எழுதியிருக்கிறார்கள் சரி. தேவேந்திரர்கள். ஆ, அதனால எங்க அண்ணனை பார்த்து விட்டு ஆ. விவேத காலகையை நான் சங்காரம் செய்யப்பட வேண்டும். உடனே அண்ணன் புறப்படலாம்.